அன்பான சென்டம் ஆப் மாணவர்களுக்கு வணக்கம். போன பாட்காஸ்ட்ல நம்ம எப்படி கவனம் சிதறாமல் நீண்ட நேரம் படிக்கிறதுங்கிறத பத்தி பார்த்தோம். அதோட தொடர்ச்சியா தான் இந்த இதில பார்க்குறோம். நார்மலா படிக்க உட்கார்றபோது மாணவர்கள் ஃபேஸ் பண்ற ஒரு டிஃபிகல்ட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனசு வேற எதையாவது நினைக்க ஆரம்பிச்சுரும். நம்ம நம்ம பாணியில சொல்லணும்னா ஒரு மாரி ட்ரீம் அடிக்க ஆரம்பிச்சுரும். நம்ம எதையாவது நினைச்சு ரொம்ப நேரம் பார்த்தா 1/2 மணி நேரம், 3/4 மணி நேரம் போயிடும். இத எப்படி தடுக்கிறது? அப்படிங்கிறத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். கையில எப்பவுமே நீங்க எப்ப படிக்க உட்கார்ந்தாலும், நான் ஏற்கனவே சொன்னது மாரி நீங்க ஒரு டேபிள் சேர் செட்டப்ல தான் நீங்க படிக்க உட்காரணும். அ அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அதுக்கு வசதி இல்லைன்னா, தரையில ஒரு கார்னர்ல ரூமோட ஒரு கார்னர்ல இந்த கணக்கு புள்ள டேபிள் மாரி ஒண்ண போட்டுக்கிட்டு தரையில உட்காந்துக்கலாம். ம். அப்ப நீங்க அந்த மாரி ஒரு சூழல்ல நீங்க படிக்க உட்கார்றப்ப என்ன பண்ணணும்னா, கையில ஒரு பேனாவோ, பென்சிலோ இல்லாம படிக்கக்கூடாது. இது கிட்டத்தட்ட ஒரு ஒரு மேஜிஷியன் கையில ஒரு மந்திரக்கோல் இருக்கிறது மாரி உங்க கையில எப்பவுமே ஒரு எழுதுகோல் இருக்கணும். அது பென்சிலா இருக்கலாம், பேனாவா இருக்கலாம். அத நீங்க என்ன பண்ணணும், அந்த நோட்ல நீங்க எத படிக்கிறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெகஸ்தனீஸ் இந்த மாரி கொஞ்சம் ஒரு மனசுல பதியாத, இல்ல அந்த மாரி ஏதாவது ஒரு ஃபாரின் வேர்ட்ஸு, இப்போ இந்த கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ்ல எல்லாம் ஒரு சில புதுசா நமக்கு ஒரு சில வேர்ட்ஸ் இருக்கும். அந்த மாரி வார்த்தைகள் எல்லாம் எழுதிக்கிட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு வார்த்தைய எழுதிக்கிட்டே தான் படிக்கணும். இப்ப நார்மலா நோட்ஸ் எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம டீட்டெயில்டா நோட்ஸ் எடுப்போம். பக்கம் பக்கமா எழுதுவோம். அப்பலாம் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, மனசு சிதறாது. கவனம் சிதறாது. நம்ம ட்ரீமுக்கு மனசு போகாது. ஏன்னா எழுதுகிற போது மூளை ரொம்ப ஆக்டிவ் ஆயிடும். பேசுறப்ப கூட நம்ம எதையாவது நெனச்சு பேசிட்டு இருப்போம். பட் எழுதுறப்ப எதையாவது நெனச்சுக்கிட்டு எழுத முடியாது. அப்போ கவனம் எழுதுறதுல நமக்கு இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்ம மனசு சிதறாது. கவனம் சிதறாம நம்ம படிக்க முடியும். ஸோ இத நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, படிக்கிறப்போ நீங்க நான் நான் ஏற்கனவே இந்த இந்த இப்போ இந்த சீரிஸ்ல நான் எத பத்தி பேசிட்டு இருக்கேன்னா, நீண்ட நேரம் கவனம் சிதறாம படிக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கோம். அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஒரு 1 ஹவர் படிக்கிறோம், 2 மணி நேரம் படிக்கிறோம், 5 மணி நேரம் படிக்கிறோம். ஈவன் ஒரு நாள் பூரா உட்காந்து படிச்சிருக்கோம். நம்ம தான் ஃபுல் டைம் ப்ரிப்பரேஷன்னு இறங்கிட்டோம். ஃபுல் டைமாக தாங்க படிக்கணும். இது ஒரு ப்ரொஃபஷ்னலாக அப்ரோச் பண்ணணும். முழு நேர படிப்பாளர்களாக இருந்தால் தான் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸில் போட்டித் தேர்வுகளில் நம்ம வெற்றி பெற முடியும். அரைக்குறையா சும்மா நேரம் கிடைக்கிறப்ப படிக்கிறது அப்படிலாம் படிச்சிங்கன்னா நீங்கள் ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி பிரில்லியண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணுறது கஷ்டம். ஸோ என்ன மாதிரின்னு வச்சுங்களேன், ஒரு சாதாரண ஒரு மாணவனாக இருக்கிறவங்களும் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறவங்களும் போட்டித் தேர்வை தாராளமாக பாஸ் பண்ண முடியும். அப்படி பாஸ் பண்ணணுங்கிறதுக்கு தான் இப்போ நம்ம இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்போ இப்போ நீங்கள் 3 மணி நேரம் இன்றைக்கி படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் 3 மணி நேரம் தொடர்ந்து படிச்சிங்கன்னா உங்களால் இது ரொம்ப டயர்சம் ப்ராசஸாக போயிடும். ஏன்னா அது மனசுக்கு ஒரு ஹேபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு ஒரு நட அது வேற ஒரு 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 கான்செப்டுக்குள்ளே போயிடும். ஸோ தொடர்ந்து படிக்க முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, நம்ம நாளைக்கு படிக்கலாம், நைட்டு படிக்கலாம், நாளைக்கு காலையில் படிக்கலாம் அப்படின்னு உங்களை நீங்களே சமாதானப்படுத்திட்டு அந்த இடத்த விட்டு எந்திரிச்சிருவீங்க. ஆனால் என்ன பண்ணணும்னா, ஹாஃப் அன் ஹவருக்கு ஒரு நட நீங்கள் ஒரு கேப் கொடுக்கணும். உடம்புக்கும் சரி, மனசுக்கும் சரி. அப்போ ஹாஃப் அன் ஹவர்னால் என்னென்னா, நீங்கள் உங்களுக்கு முன்னாடி வாட்ச் வச்சுக்கலாம். அதில் ஒன்றும் தப்பே கிடையாது. இன்னும் இப்போ இந்த டிஜிட்டல் வாட்சோ இல்லை இந்த ஒரு சின்ன வால் கிளாக் கடையிலெல்லாம் விற்கும். சாரி வால் கிளாக்குங்கிற டைம் பீஸ். அந்த டைம் பீஸ் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, உங்கள் டேபிள்லேயே நீங்கள் வச்சிங்க. ஒரு ஹாஃப் அன் ஹவர் நீங்கள் டைம், இப்போ ஒரு 12 மணிக்கு படிக்க ஆரம்பிக்கிறீங்க மத்தியானம், 6 காலையில் ஒரு 9 மணிக்கு படிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா, ஒரு 9:30 வரைக்கும் நீங்கள் படிக்கலாம். அந்த 9:30 வரைக்கும் படிச்சுட்டு, அந்த 9:30 வர்றப்போ ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக்குங்கிறது இந்த சென்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்கள் சேரை விட்டு எந்திரிச்சு அங்கேயே அண்ணண்டை இருக்கலாம். நீண்ட தூரத்தில் இருக்கிற ஏதாவது பொருளை பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் ஷார்ட் சைட்லேயே நீங்கள் டெக்ஸ்ட்டை பார்த்துட்டே இருக்கப்போ கண்ணு கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஆகும். அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, லாங் டிஸ்டன்ஸில் உள்ள பொருள்களை கொஞ்சம் நேரம் நிமிர்ந்து நீங்கள் படிக்கிறப்பவே எப்போவுமே எடுத்து அண்ணண்டை எட்டியும் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அது உங்களுடைய ஐ ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் என்ன பண்ணணும்னா, உங்களோட கைகளை குவிச்சு 2 கையும் குவிச்சு 2 கண்ணையும் க்ளோஸ் பண்ணிக்கிட்டு, கொஞ்சம் இருட்டாக போயிடும் கண். ஒரு நல்ல மூச்சை நல்லா இழுத்து இழுத்து விடணும். ஆழமாக கொஞ்சம் நேரம் மூச்சு விடணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 மினிட் 2 மினிட் நீங்கள் அந்த மாதிரி. ஆனால் தூங்கிடக்கூடாது. சில பேர் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக தூங்கிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணிடக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் நீங்கள் கண்ணை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இமைகளை மூடி, இமைகள் மீது உங்களுடைய கைகளை குவித்து வச்சு, கண்ணில் விரல் டச் பண்ணக்கூடாது, குவித்து வச்சுன்னா ஒரு இருட்டு கிடைக்கும் உங்களுக்கு. அதில் ரெஸ்ட் இட்ஸ் ரெஃப்ரெஷிங்காக ஆகிடும் உங்களுக்கு. அடுத்த அரை மணி நேரம் படிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு ஒரு காஃபி குடிக்கிறதோ, டீ குடிக்கிறதோ, உங்களுக்கு அந்த காஃபி பிரேக் டைமாக இருந்துச்சுன்னா நீங்கள் கண்ணாமண்ணான்னு டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஆனால் நிச்சயமாக அந்த ஆஃப் அன் ஹவருக்கு ஒரு ரெண்டு நீங்கள் தண்ணி குடிக்கலாம். தண்ணி குடிக்கிறது உங்களோட பயாலஜிக்கல் ப்ராசஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈவன் பாத்ரூம் போகிறதோ ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் உட்காரணும். உட்கார்ந்த உடனே என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மெயின் டைம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு நீங்களே உற்சாகப்படுத்திக்கணும். இப்போ நீங்கள் சில பேர் சொல்லுவாங்க, அண்ணா 1/2 மணி நேரம் படித்தேன், அக்கா 1/2 மணி நேரம் படித்தேன். ஏதாவது உங்களுக்கு நீங்களே ஒரு உற்சாகப்படுத்திக்கணும். இன்னும் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக நம்ம படிக்கணும். அப்பா 1/2 மணி நேரம் படிச்சிருக்கோம், இல்லை 1.5 மணி நேரம் இன்றைக்கி படிச்சிருக்கோம், அப்போ நம்ம நினச்சபடி படிச்சுட்டு இருக்கோம், இன்னொரு 1.5 மணி நேரம் படிச்சிட்டேன்னா அண்ணன் பெரிய
ஆகிடுவேன், எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டேன், என் லைஃபே மாறிடும், அப்படி இப்படி நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா காலம்தான் எல்லாமாக மாறுகிறது. நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு என்னுடைய வகுப்பறைகளில். அதாவது ஒரு ஒரு நிமிடம் படித்தோன்னா அது ஒரு மார்க் எடுக்கிறதுக்கு சமம். அப்படி டைரெக்டாக ஈக்குவல் பண்ண முடியாது. இருந்தாலும் நேரத்திற்கும் நாம் எடுக்கிற மதிப்பெண்ணுக்கும் நிச்சயமாக ஒரு ஒரு ப்ரொபோர்ஷன் உண்டு. ஸோ நம்ம வந்து நிறைய படிக்கணும், ரொம்ப நேரம் படிக்கணும், நல்ல குவாலிட்டியாக படிக்கணும். அப்படி படித்தோம்னா வெற்றி நம்மக்கிட்டேருந்து எந்த காலகட்டத்திலேருந்து தப்பிச்சு போக முடியாது. வெற்றி அடைவது நிச்சயம். அடுத்த பாட்காஸ்ட்டில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி. Send a map. You dare to dream, we care to accomplish.